ராசியாதிபதி போய் 9ஆம் இடத்துல தெய்வ அனுகூலங்கிற இடத்துல தான் நீசமாகும் செவ்வாய். இப்போ அந்த வீட்டுக்கு போறதுனால ஏதாவது ஒன்றை இழக்கணும் அப்படிங்கும்போது அந்த குரு அபரிமிதமா லாபம் பண்ணும். மாரியம்மன் அந்த மாதிரி கிராம தேவதைகளுக்கு தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய மண் சோறு சாப்பிட்றதாகட்டும், அந்த மாதிரி உருண்டு அங்க பிரதர்சனை பண்றது, இதெல்லாம் செய்யும் பொழுது புத்திரபாக்கியத்துல இருந்து திருமணத்துல இருந்து சொத்து வத்துக்கள்ல இருந்து எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு விருச்சிக லக்னத்துக்கு உண்டு. பார்த்தால் கெடுப்பாரோ அவரை குரு பார்த்து சாந்தப்படுத்திடுவார். தனஸ்தானத்தை பார்த்துடுவார், லக்னத்தையும் பார்த்துடுவார். என்னை பொறுத்தவரையிலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் பொன்மழை பெய்யும். அவன் வாய்போகாலை தரிசனம் பண்ணலாம் அல்லது காலசிரிமை தரிசனம் பண்ணலாம். இதை பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்னும் கூடுதலா லாபஸ்தானம் 10 ரூபா வருது அப்படின்னா 15 ரூபாய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றது அவங்கள அறிவின் பெட்டா இவங்ககிட்ட எடுக்கலாம் ஒழிய இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த உலகத்துல எவன் மாரி திறமை. ஆனா இந்த விருச்சிக லக்னத்துக்கு யோகாதிபதி யாருன்னா குருதான். சப்போஸ் இவங்கெல்லாம் வெளிநாடு போய் சம்பாதிக்கிறாங்க, வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கின்றது வெளிநாட்டில் இருக்கும்போது உங்களுக்கு குழந்தைகள் தகப்பு அப்படின்னு பிரச்சந்த யோகத்தை. வேகத்தோடும் விவேகத்தோடும் செயல்படக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு ராசி ரீதியா, லக்ன ரீதியா, நட்சத்திர ரீதியா இந்த குரு பெயர்ச்சி எப்படி பலன்களை கொடுக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக மணிமேகலை மங்குகளிடமிருந்து ஆரம்பிக்கிறோம். நேயர்களுக்கு வணக்கம். அதாவது நான் முட்டி பார்ப்பேன், மண்டை உடையுதான்னு பார்க்குறேன்னு செக் பண்ணுறது அது ஒன்று தான். அப்போது ஏன்னா எவ்வளவு சொத்து இருந்தாலும் நான் சம்பாரித்து வீடு கட்டணும்னு ரிஸ்க் எடுக்கிறது, நான் சம்பாரித்து குடும்பத்தை பார்த்து, உன் காசே தேவையில்லைமாங்க, நான் தான் சம்பாரித்து குடும்பத்தை காப்பாற்றுவேன். அந்த மாதிரி தேவையில்லாமல் அது ரிஸ்க் எடுக்கிறதுல விருச்சகம் மெயின். அந்த விருச்சிக ராசிக்கு இப்போ குரு பயிற்சி அப்படிங்கிறது 9ஆம் இடத்துல குரு வந்தாலும் முதல்ல இப்போ இந்த 1 இயராக போன 8வது இடத்துல குரு இருக்கும் பொழுது 2ஆம் இடத்த குருவும் பார்த்தாரு, ராகுவும் பார்த்தாரு, சனியும் பார்த்தாரு. அப்போ பல வகையில் அவங்களுக்கு பணம் வந்திருக்கும். 3 ராஜகிரகங்கள் அந்த இடத்த பார்க்கறதுங்கிறது பணம் அபரிமிதமாக வருங்கிறது விருச்சிக லக்னத்துக்கு போன வருஷ பலன். ஆனால் அந்த தடவை சனி ராகு மட்டும்தான் பார்ப்பாரு, குரு ஷிஃப்ட் ஆகிட்டாரு. அப்போ இந்த சனி ராகு 2 பேரும் மட்டும் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அந்த பண வரவுகள்லேயே ப்ராப்ளங்கள்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை இப்போ கொடுக்கும். இப்போ நேர்மையாக வராமல் அதில் ஏதாவது சிக்கல்கள் வருவதற்கு லாக் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த குரு 9ல் இருக்கிறது அப்பா மகன் அந்த மாதிரி குடும்பத்தோடு போய் குலதெய்வ கோயிலில் மொட்டையடிச்சிக்கிறது, திருப்பதியில் போய் மொட்டையடிச்சிக்கிறது, வழிபாடுகளை எடுத்துக்கும் பொழுது இது சம்பந்தமான நம்மளுடைய குலதெய்வ குற்றமோ நம்மளுடைய பூர்வ புண்ணிய சாபங்களோ இது எல்லாமே, ஏன்னா அர்ப்பணிப்பு லக்னாதிபதி போய் ராசியாதிபதி போய் 9ஆம் இடத்துல தெய்வ அனுகூலங்கிற இடத்துல தான் நீசமாகும் செவ்வாய். இப்போ அந்த வீட்டுக்கு போகிறதுனால ஏதாவது ஒன்றை இழக்கணும் அப்படிங்கும்போது அந்த குரு அபரிமிதமாக லாபம் பண்ணும். அப்போது நம்ம உயிரை கொடுத்த சாமிக்கு ஹேரை கொடுப்பாங்க, அந்த மாதிரி போய் மொட்டை அடிச்சுட்டு வர்றது ஒரு சிறப்பான ஒரு பலானிக்கு செய்யணும், முடிகாணிக்க செய்கிறது ஒரு சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே திருமணங்கள் போக்குவரத்து குழந்தை வேணும் அப்படிங்கிறதுல இந்த மாவு சம்மந்தமானதெல்லாம் வச்சு வயிற்றுலலாம் வச்சு மாவு வயிற்றுல வச்சு தீபம் ஏற்றுவான். மாவிளக்கு எடுக்கிறதுங்கிறது வயிற்றுல மாவு வச்சு, அதாவது அந்த காலத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க வேறு, சும்மா வச்சு அதை சுட்டு வச்சுருந்தோம், வாழை இலையை போட்டு அது மேலே மாவு வச்சு அது மேலே, அதாவது கரெக்டான டெம்பரேச்சரில் அந்த ஹீட்டு போகும்போது குழந்தை கருத்தரிக்காதவங்களுக்கு கூட அது அந்த புழுக்களுக்கு ஒரு உற்பத்தி கிடைக்குமா மண்ணீரலுக்கு. அதனால தான் அந்த இடத்துல மண்ணீரல் தொப்புள்கிட்ட தான் இருக்குது. அது ஒரு கரெக்டான டெம்பரேச்சரில் ஹீட் ஆகிறதுக்காக தான் இந்த பரிகாரம் வச்சான். இந்த 9ஆம் இடத்துல இருக்கிற குரு இந்த மாதிரி அம்பாளுக்கு, அதாவதுங்கிறது மாரியம்மன் அந்த மாதிரி கிராம தேவதைகளுக்கு தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய மண் சோறு சாப்பிட்றதாகட்டும், அந்த மாதிரி உருண்டு அங்க பிரதர்சனை பண்ணுறது, இதெல்லாம் செய்யும் பொழுது புத்திரபாக்கியத்துலேருந்து திருமணத்துல இருந்து சொத்து வத்துக்கள்ல இருந்து எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு விருச்சிக லக்னத்துக்கு உண்டு. இதெல்லாம் தெரியாமல் நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு போய் மறுபடியும் சனி ராகுனால குடும்பத்தில் பிரச்சனை உண்டு பண்ணிக்காம இருந்தாங்கன்னா அதுவே போதும். சிறப்புமா. விருச்சிக ராசிக்கு ராசிக்குரிய அந்த குரு பெயர்ச்சி பலன்களை அவங்க சொல்லிட்டாங்க. நட்சத்திர ரீதியா இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி அமைகிறதுன்றதை ஈஸ்வரன் ஐயாவிடம் கேட்கலாம். விருச்சிகத்துக்கு தன பஞ்சமாதிபதி தான் பாக்கியது. தன பஞ்சமாதிபதி பாக்கியது. லக்கணத்தை குரு பார்த்துருவார், சனியும் குரு பார்த்துருவார். யாரு பார்த்தால் கெடுப்பாரோ அவரை குரு பார்த்து சாந்தப்படுத்திடுவார். தனஸ்தானத்தை பார்த்துடுவார். அப்போ நம்ம லக்னத்தையும் பார்த்துடுவார். அதனால என்னை பொறுத்தவரையிலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் புல்மழை பெய்யும், பொன்னான உண்டான வாய்ப்பு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விருச்சிக லக்னம் அப்படின்னாவே தேளுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்.
இதில் என்னை பொறுத்தவரையிலும் விருச்சிக இலக்கணத்தில் பிறந்தக்கு பெரும்பாலும் நான் தாய்ப்பற்றுடையவன் அப்படின்னு தான் நான் பார்த்துருக்கேன். அது பொண்ணு அப்படின்னு சொன்னால் அது பிறந்தா அது வந்து அப்பா பிள்ளை, பையனை பிறந்த அம்மா பிள்ளை. ஏன்னா அந்த தேல் ராசிக்கு அவ்வளோ ஒரு 8ஆம் இடம் நம்ம மர்மஸ்தானுங்கிறோம். அது மாசத்துல பார்க்க போனால் அது வந்து நம்ம வந்து பாலுக்கிணறுங்கிறோம். அப்போ அந்த செமையா இருக்கு. இந்த ராசி ஏன் அவ்வளோ ஒரு இந்த அம்மானுடைய குழந்தைகள் பற்றுடைய குழந்தைன்னு சொன்னா அந்த தேள் நமக்கு பொறுத்தவரையிலும் குட்டி போட்டுதுன்னா குட்டி பிறந்த பிறகு அது இறை தேடி போகாது, அம்மாவையே சாப்பிட்ரும். அந்த தேளை குட்டி தேள் சாப்பிட்ரும், அம்மா இறந்துடும். அதனால தான் அந்த ராசியில் பிறந்தால் அது தாய் பிள்ளைகள் அந்த பற்று பாசமுடைய. அதனால தான் நம்ம பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு வரலாம் இந்த வருஷம் அவைகளுக்கு எல்லா சவுக்கியலும் கிடைக்கும். இப்போ தவறான இடத்தை பார்க்கறது எல்லாம் சரியாக பார்த்துரும். அப்போ இதில் நமக்கு அதில் குழப்பமே வேண்டியதில்லை. காரணம் நம்ம விருச்சிக இலக்கணம் அதில் இருக்கிற லக்கணங்களும் நட்சத்திரங்கள் நாம் பொதுவும் விசாகம் தான் இருக்கும். அதுக்கடுத்து சனிதான் இருப்பார், அப்போ அதுக்கடுத்து கேட்டை இருப்பார். இப்போ அந்த கேட்டை நட்சத்திரக்காரர் மட்டும் முதல் 6 மாதங்கள் சிறப்பாக இருக்குது. அப்புறம் நல்லா இருக்கும். முதல் ஆரம்ப காலத்திலேருந்து கடைசி வரை அந்த நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுசம் 4 பாதம் 5 பாதங்களும் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். அப்போ எல்லாம் இப்போ அவங்க எதையும் முயற்சி செய்து எதை வேணாலும் பண்ணிக்க. அப்போ அவங்க என்ன கடவுளை தரிசனம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் அவன் வாய்போகரையும் தரிசனம் பண்ணலாம், அல்லது காலசிரிமை தரிசனம் பண்ணலாம். இதை பண்ணாங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப இன்னும் கூடுதலாக ஒரு லாபஸ்தானம் 10 ரூபா வருது அப்படின்னா 15 ரூபாய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மனைவி சாணத்தை சரி பார்க்குறதுனால அவன் மனைவியிடமும் சந்தோஷம் கிடைக்கும், குழந்தைகளுக்கும் நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கிற வாய்ப்பு விருச்சிக ராசிக்கு 100க்கு 100 பாயிண்ட் நல்லா. இவங்க எல்லாருமே வாயு பகவான் இல்லைன்னா சரி பண்ணலாம். ஆமாம் பண்ணலாம், போகிறதும் கிடையாது. இப்போ கலசிரி தான் வாய் போகாது இருக்கு. இப்போ போக முடியாதுங்க, அந்த போட்டாவையாவது வச்சு கூப்பிடலாம், அவ்வளோதான். அதை செஞ்சாங்கன்னாவே போதும், அது நிச்சயமாக நல்லா இருக்கும். நன்றி. லக்னம் நம்ம பார்க்க போறோம். பொதுவாக விருச்சிக இலக்கணம் அதான் நான் சொல்றது அவங்கள அறிவின் பெட்டாகும். இவங்கள்ட்ட வந்து எடுக்கலாமே ஒழிய இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த உலகத்தில் எவனுமே இல்லை, திறமை. ஆனால் இந்த விருச்சிக இலக்கணத்துக்கே யோகாதிபதி யாருன்னா குரு தான். தன பஞ்சமாதிபதி அந்த அதிகாரம். இந்த தன பஞ்சமாதிபதி இது காலவசனுக்கு 9, 12. சப்போஸ் இவங்கெல்லாம் வெளிநாடு போய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கும் போது வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா சரி மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். அப்போ தன பஞ்சமாதி. இன்னொன்று இருக்குது, விருச்சிக இலக்கணக்காரங்களுக்கு வந்து நாத்தியம் ரொம்ப பேசுவாங்க. ஆனால் தன பஞ்சமாதிபதி 9, 12. இப்போ இவங்கெல்லாம் ஒரு குலதெய்வ கோயில் வேலை நடக்கு, அல்ல அவங்க ஏரியாவில் ஒரு கோயில் வேலை நடக்கு அப்படின்னா அதுக்கு பொருள் உதவி செஞ்சாங்கன்னு வைங்களேன், இவங்களுக்கு அப்படியே ஐஸ்வர்யம் கொட்டும். அதை செய்ய மாட்டாங்க, அந்த மனசே வராது அவங்க. ஆமாம், கொஞ்சம் நம்பிக்கையே கிடையாது சில இடத்துல. ஏன்னா ஆனால் இந்த குரு பயிற்சி பாருங்களேன், 9ல் குரு சாதாரண விஷயமே கிடையாது. பஞ்சமாதிபதி பாக்கியத்தில் இதை சொல்லும் போதே விருச்சிகத்துக்கு ஒரு மெழுமை தான். அப்போ எங்கேயோ கீழே இறக்குறவனும் மேலே வரப்போறேன். அப்போ இதில் பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா, இது வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொறுமையாக இருந்தோம், செஞ்சோம், வச்சோம் அப்படின்ற ரீதியில் இவனுக்கு ஏதாவது சடனாக ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு மேன்மையை கொடுத்து. சில பேர் இதில் என்ன நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா, யோகாதிபதி தான் குரு 9ல் உட்காந்துருக்காரு, யோகம்தான். இது காலவசனுடைய 4ஆம் இடம். அப்போ ஒரு பாக்கியம் அவனுக்கு நிறைவான நிலையை அது கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஐயப்பாடு இல்லை. என்ன செய்வான்னா, இப்போ ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சுபகாரியம் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, அல்லது இவங்க பூர்வீக சொத்து இதை வந்து பிரித்து எடுக்கணும், இதுக்கு வந்து ஒரு பணம் வேணும் அப்படின்ற ரீதியில் என்ன செய்வாங்க, வேலையில் விஆர்எஸ் கொடுத்து வெளியே வந்துடுவாங்க. இந்த தப்பை இவன் பண்ணிடக்கூடாது. பல பேருக்கு இந்த குரு ஒரு ஆமாம் அந்த 5, 9ன்றது என்ன செய்யும்னா டக்குன்னு விஆர்எஸ் கொடுத்து வெளியே வரும். அப்போ அதில் இவங்க கொஞ்சம் பொறுமையாகும். அதை மட்டும் அப்படின்னு தப்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ சனி 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பேன், மீனத்தை உட்காந்து பார்க்குறேன். பொருளாதார பற்றாக்குறை இருக்கத்தான் செய்யும்.
சனி பகவான் யாருக்குமே நிறைவான பொருளாதாரத்தை கொடுத்தாருன்றதுலாம் இல்லை. ஏன்னா தேவையப்போ கொடுத்துருவாரு. இல்லாட்டி செவ்வாய்தான் இருப்பார். நான் அவர்கிட்ட போய் நம்ம வந்து இதெல்லாம் பண்ண முடியாது. அதே மாதிரி சனி 7ஆம் இடத்தை பார்க்கும். இந்த 2ஆம் இடம் என்ற குடும்பஸ்தானத்தையும் 7ஆம் இடம் என்ற கலஸ்தரஸ்தானத்தையும் இப்போ இந்த சனி பார்க்கறதுனால இதுவரைக்கும் இருந்த திருமண தடை இருக்கு இல்லையா, இப்போ குரு பார்த்தோன்னா இந்த திருமண தடையை நீக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பழைய கடன் பைசல் ஆயிரும். வாழ்க்கை அப்படின்றது ஒரு மாற்றம் மிக சிறப்பாக இருக்கும். அருமையான காலம். என்னன்னா லக்னாதிபதி செவ்வாயே நீச்சமாகக்கூடிய வீட்டில் குரு உச்சமடைவதால் தன் தகப்பனார் தன் உடன் பிறந்தோருடைய பேச்சை கேட்டு அல்லது உடன் பிறந்தோருக்காக அல்லது தகப்பனாருடைய இதுக்காக காசு பணத்தை பூரா நீங்கள் வெட்டியாக்கிறவங்க அதில் கொஞ்சம் கவனமாக சரி. ஏன்னா எப்பயுமே இவங்க செய்ய வேண்டியது என்னென்னா, இவங்களுக்கு விருச்சிக லக்னத்துக்கு 2ஆம் இடம் காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். வியாழக்கிழமை சிவாலயம் போகிறாங்கன்னு நீங்கள் போதுமானது. வியாழக்கிழமை இது எல்லா காலத்துக்கும், இந்த காலத்துக்கும் இல்லை, எப்பயுமே வியாழக்கிழமை சிவன் கோவில் போய் சிவசக்தியை வழிபட்டு அங்கே உள்ள ஒரு பைரவருக்கு ஒரு ஏதோ புஷ்பத்தாவை கொடுத்துட்டு வந்தாலே போதும். சூப்பராக.